ஹலோ ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய மேரேஜ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதையே எங்கள்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். எனக்கு ஒரு ஆசை ஷேர் பண்ணணும்னு, அதனால் நான் பண்ணுறேன். எனக்கு கல்யாணம் 2005 ஆச்சு. எனக்கு 18 வயசில் மேரேஜ் ஆச்சு. திருச்சி பூலோகநாதர் கோயிலில் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. என்னோடய மேரேஜ் லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜோட ஒன் சைடு லவ். எங்கள் வீட்டுக்காரர் ஒன் சைடாக தான் லவ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணாங்க. வீட்டில் பொண்ணு கேட்டாங்க. வீட்டில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. எங்கள் வீட்டுக்காரர் என்னை முதல்ல எங்கே பார்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பஸ் ஸ்டாண்டெல்லாம் அப்போதைக்கு நானும் வேலைக்கு போயிட்டுருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர், மாமியார் எல்லாருமே வேலைக்கு தான் போயிட்டுருந்தோம். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் எதர்ச்சியாக என்னை பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருக்காரு போல். பஸ் ஏறும்போது எனக்கு தெரியாது, நான் பார்க்கல அவங்க என்னை 2-3 நாள் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பாங்க போல். வாட்ச் பண்ணி அவங்க அம்மாட்டையும் சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க சரி பார்த்துக்கலாம், பேசாமல் இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்காரர் நான் ஸ்டாப்பில் ஏறுவோம். அந்த ஸ்டாப்பில் ஏறினோன்னே அவர் பின் சைடு ஏறி இருக்கார். எனக்கு தெரில. அந்த லாஸ்ட்லேருந்து நம்மளை யாராவது பார்த்தா நமக்கு தெரியும்ல, யாரோ நம்மளை பார்க்குறாங்கன்னு தெரியும்ல. யாரா நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தேன் பாருங்க. எங்கள் வீட்டுக்காரர் என்னை பார்த்துட்டாரு. என்னடா நம்மளே ஒருத்தர் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதார்த்தமாக பார்ப்போம்ல, அது மாதிரி தான் நான் எங்கள் வீட்டுக்காரை பார்த்தேன். சரி ஒரு டைமும் பார்த்து திரும்பி அவர் என்னை பார்த்தாரு, நானும் பார்த்து அதோடு விட்டுட்டேன். அதே மாதிரி நான் வர டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் அந்த டைமில் பஸ் ஏறி என் கூட ட்ராவல் பண்ணாங்க. நான் அதை பெருசாக எடுத்துக்கலாம். சரி நம்ம ஒரு பஸ்ஸில் ஏறுறோம், மினி பஸ் அது, ரொட்டீனாக ஏறினவங்க தான் அதில் ஏறிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப சரி அவங்க வேலைக்கு வராங்க, நம்மளே வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பெருசாக எதுவுமே கண்டுக்கலை. ஒரு நாள் இறங்கி என் பின்னாடியே எங்கள் வீட்டுக்காரர் ஃபாலோ பண்ணி என்னை வந்தார். வரப்போ நான் என்ன பண்ணேன், விறுவிடுன்னு ஓடி போயிட்டேன். எங்கள் இதில் நிறைய தெருவுங்க இருக்கும். அதுக்குள்ளே குடுகுடுன்னு நான் ஓடி போயிட்டேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் அந்த ஏரியாவுக்கு புதுசு. நாங்கள் அந்த ஏரியாவில் தான் இருக்கிறோம் பல வருஷமாக. அதனால் நான் குடுகுடுன்னு பூந்து போயிட்டேன். எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியலை. திரும்பி மறுநாள் அதே மாதிரி வந்தார் பாருங்க. ஆனால் என்னால் ஓட முடியல. எனக்கு பயம் அதிகமாகிடுச்சு. நம்ம பின்னாடி ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்களேன்னு சொல்லிட்டு பயமாகிடுச்சு. பயமாகவே நான் ஓடி போய் என்ன பண்ணிட்டேன், எங்கள் வீட்டில் யார்கிட்டையுமே பயந்து கூட சொல்ல மாட்டேன். நம்ம தான் 90s கிட்டே, நம்ம எதாவது சொன்னால் வீட்டில் சொன்னால் அடிச்சு போடுவாங்க, ஏதாவது திட்டுவாங்க, நம்ம தான் பார்த்தோன்னு சொல்லிடுவாங்கன்னு பயந்துட்டு நான் யார்கிட்டையுமே சொல்லலை. அப்படியே மனசுக்குள்ளேயே நான் வச்சுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டுக்காரர் மறுபடியும் போய் அம்மாட்ட சொல்லியிருப்பார் போல். இந்த மாதிரி நான் திரும்பி போனேம்மா அந்த பொண்ணு பின்னாடியே. அப்போ அவங்க சத்தம் பண்ணாங்களே, ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணுறா, தப்பு போகக்கூடாது சொல்லி மாமியார் கண்டித்து வச்சுருக்காங்க. சரின்னு எங்கள் மாமியார் ஒரு நாள் கேட்டிருக்காங்க, அந்த பொண்ணை காட்டு அப்படின்னு. என் மாமியாருக்கு எதிர்பார்ப்பு எப்படின்னா, பொண்ணு வெள்ளையாக இருக்கணும், நல்லா இருக்கணும், அழகாக இருக்கணும்னு என் மாமியாருக்கு எதிர்பார்ப்பு. நம்ம யார், கருப்பு பிடிக்குமா? என் மாமியார் கலராக இருப்பாங்க. முடி என் மாமியாருக்கு நிறையா இருக்கும். எனக்கு முடியும் கம்மி தான். என் மாமியாருக்கு என்னை பார்த்தோன்னு பிடிக்கலை. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் ஒத்த காலில் நிற்கிறாரு, இந்த பொண்ணு தான் வேணும்னு. சரிங்களா. அதனால் ஒரு வழியாக அப்படி இப்படின்னு பேசி அவங்களுக்குள்ளேயே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் போய் என் கூட வேலை பார்க்குற எங்கள் அக்காக்கிட்ட போய் சொல்லிட்டேன், இந்த மாதிரி என்னை ஒருத்தர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இருக்காருன்னு சொல்லிட்டேன். சரிங்களா. இதோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டாப் பண்ணி வைப்போம். பார்ட் 2ல் சொல்லுவோம். ஏன்னா லென்த்தாக போனால் பார்க்க மாட்டாங்க. அதனால் பார்ட் 2ல் பார்ப்போம். பாய் மக்களே.